ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐஎம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். நம்ம சைடு செய்ய போகிறோம். இந்த மாதிரி யாருமே செஞ்சுருக்கவே மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம எப்பவுமே யூஸ்வலாக கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கலாம். மேலே இருக்கிறத நீக்கிட்டு கீழே இருக்கிறத நீக்கிட்டு நடுவில் மட்டும் கட் பண்ணுவோம். இது கட் பண்ணிட்டு அந்த மேலேயும் கீழேயும் அந்த இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் தூக்கி போட போகிறதில்ல. அது வந்து சைடில் ஒரு கிண்ணத்தில் நான் வச்சுருக்கேன். அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இதுதான் நான் நறுக்கி வச்சுருக்கேன். எல்லா வெண்டைக்காயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொரிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா வெண்டைக்காயையும் சேர்த்துக்க போகிறோம். இதில் எல்லா வெண்டைக்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் கலரி விட்டுடலாம். கலரிட்டு மூடி எடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயில் இவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குல்ல, நம்ம கலர்றதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வரும். கூடவே மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம். மிளகாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்க போகிறேன். நார்மல் சில்லி பவுட்ரு தான். நல்லா சேர்த்துட்டு இதை வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி நம்ம இதை கலரி விட்டுக்க போகிறோம். அச்சோ, எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது பார்த்தீங்களா. சரி, ஒன்று இப்போ எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம நல்லா கலரி மட்டும் விட்டுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்தா நம்ம வந்து ஓரளவு வெந்திருக்கிறப்ப நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும். இதுதான் என்னுடைய சீக்ரெட் டிப்ஸு. தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயில் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஸ்டிக்கினஸ் வந்து நல்லா வெந்து வர ஸ்டேஜில் இருக்கவே இருக்காது அந்த வெண்டைக்காயில். இந்த மாதிரி செய்கிறப்போ ப்ரோபயோட்டிக்ஸும் வந்து இதில் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அந்தளவு தெரியவே தெரியாது. யாருக்காச்சும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு நார்மலாக கொடுத்தீங்கன்னா இதில் வந்து தயிர் சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாருங்கள். கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. இதில் ஒரு தயிரோட டேஸ்ட்டே உங்களுக்கு வந்து அந்தளவு வரவே வராது. பார்த்தீங்களா, சூப்பராக வெந்து வந்துடுச்சு இந்த வெண்டைக்காய். இந்த சூப்பரான தயிர் வெண்டைக்காய் எப்படி செய்யணும்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.